இசையால் வசமாகாத இதயம் எது? இறைவனே இசை வடிவம் எனும்போது தமிழிசையால் வசமாகாத இதயம் எது என கேள்வி எழுப்புகிறது திரைசை பாடல். இசையும் பாடல்களும் தமிழரின் பாரம்பரியத்தில் இணைந்தே பயணித்து வந்திருக்கின்றன. போர் வெற்றி தொடங்கி கொண்டாட்டம், திருவிழா, துக்க நிகழ்வு என இசையில்லாத நிகழ்வுகள் ஏதும் இல்லை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இசை கடினமான பாடங்கள் நிறைந்த பொறியியல் கல்வியினால் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்கும் அருமருந்தாகவும் செயல்படுகிறது. சேலம் அரசு பொறியியல் கல்லூரியின் மாணவ மாணவியரின் இசை மன்றம் 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை கல்லூரி முதல்வர் பேராசிரியர் விஜயன் திறந்து வைத்தார். இசை மன்றத்தின் செயல்பாடுகள் மற்றும் இசைக்கருவிகள் வாங்குவதற்காக முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து 16 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளனர். பாட நேரம் போக ஓய்வு நேரத்தில் மாணவ மாணவியரின் செல்போன் பயன்பாட்டை இசை ஈடுபாடு பெருமளவு குறைக்கும் என்கிறார் முன்னாள் மாணவரும் அமெரிக்காவைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப பொறியாளருமான சுந்தர். இன்ஜினியர்ஸ் ஆர் சால்விங் ரியல் டைம் வேர்ல்டு ப்ராப்ளம். ஸோ பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், ஒரே டாஸ்க் மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் யூசேஜ் அதிகமாகிடுச்சு. பசங்க எப்போ பார்த்தாலும் ஸ்க்ரோல் பண்ணிருக்காங்க. தே பிகம் லைக் மொபைல் அடிக்ட் ஆர் ஸ்லேவ். அதை சேஞ்ச் பண்ணோம். கிளாஸ் ரூம் முடிஞ்சோடனே வேறு ஏதாவது ஆக்டிவிட்டியில் பாசிட்டிவாக மைண்டை ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கு மியூசிக் கிளப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் இயந்திரவியல், அமைப்பியல், மின்னியல் உள்ளிட்ட 6 துறைகளில் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். இவர்களில் இசை ஆர்வம் மிக்கவர்கள் ஒன்றிணைந்து ஒரு குழுவாக இயங்கி வருகின்றனர். இதன் மூலம் மேடை பயம் நீங்கியதுடன் தங்களுடைய கல்விசார் மன அழுத்தம் குறைந்து கவனச்சிதறல் தவிர்க்கப்படுகிறது என்பது மாணவ மாணவியரின் கருத்தாக உள்ளது. நாங்கள் இங்கே டெய்லி ஈவினிங் இப்போ மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா பேண்டுனா, ஸோ இப்போ சிங்கர்ஸ் ஃபுல்லாக ஃபோக்கஸாக கான்சன்ட்ரேட் பண்ணி பாடிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கீபோர்ட் பிளேயர், கிட்டார் பிளேயர் எல்லாருமே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அதில் உட்காந்தா தான் ஆர்கெஸ்ட்ரா பெஸ்ட்டாக வரும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதில் நாங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஸ்டடீஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இங்கே கீபோர்டிஸ்ட்டாக இருக்கேன். கீபோர்டு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் செம்லேருந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு கீபோர்டுங்கிறது அவ்வளோ நாலேஜ் இல்லை. இங்கே நிறைய நாலேஜ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். 2 இயர்ஸ் தான் இங்கே நான் கீபோர்டு வாசிச்சிட்ருக்கேன். எனக்கு எப்படின்னா காலேஜ் வந்தப்போ அந்த ஒரு பதட்டம் எல்லாத்துக்குமே இருக்க மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இங்கே உடனே எல்லாத்துக்கூடையும் பேச பழகி புதுசு புதுசாக அந்த மியூசிக்ஸ்லாம் இது பண்ணி நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் மகிழ்ச்சியே அருமருந்தாக அமைகிறது. சங்கீதமும் சந்தோஷமும் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகளாக இசைப்பவருக்கும் இசையை கேட்பவருக்கும் ஒரு சேர மகிழ்ச்சி அளிக்கிறது என்றால் அது மிகையல்ல.